இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செவ்வாழைப்பழம் நேச்சுரலா வீட்லயே பழுக்க வைக்கிற வில்லேஜ் சைட்லாம் ஃபாலோ பண்ற ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். இது எங்க தோட்டத்துல இருந்த செவ்வாழைப்பழம். நார்மலா இந்த தேன் வாழை, பூவாழை, ரஸ்தாளி பழம் இதெல்லாம் சும்மா ஒரு பாத்திரம் முடி வச்சாவே பழுத்துக்கும். ஆனா செவ்வாழை மட்டும் ரொம்ப லேட் ஆகி தான் பழுக்கும். இது எங்களுக்கே இவ்வளவு நாள் தெரியாம நாங்களே வைக்கோல் அது இதுன்னு போட்டு பழுக்க வச்சு பார்த்தோம். ஆனா அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். இது நார்மலா இந்த செவ்வாழை தாரை காட்டுல இருந்து வெட்டிட்டு வந்தோடனே ஒரு சாக்குல போட்டு கட்டி காத்து போகாத மாதிரி ஒரு 2ல இருந்து 3 நாள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா பழுத்துரும். எந்த ஒரு கெமிக்கலுமே வைக்க தேவையில்ல. பாருங்க நல்லா பழுத்துருச்சு. இதை சீப்பு சீப்பா அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சீப்பா காலியானோடனே இன்னொரு சீப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடலாம். ஸோ இது கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம நேச்சுரலா நம்ம வீட்லயே பழுக்க வைக்கிற மாதிரி மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகா சாப்பிட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்லயே பழுக்க வச்சு பாருங்க.